உங்களுக்கு அதிகமாக முடி வளரணுமா? முடி கொட்டவே கூடாதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம்னா, சுவையான மற்றும் ஆரோக்கியமான கருவேப்பிலை தொக்கு. எப்படி செய்வது என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல பிரஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. அதை நன்றாக அலசி, தண்ணி இல்லாமல் நன்றாக உலர வைக்கணும். அதுல இருந்து சுமார் 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சுமார் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதை உரிச்சு வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு பூண்டு கொஞ்சம் தான் போதும். நான் 2 கட்டி பூண்டு எடுத்து உரிச்சு வைத்திருக்கேன். இப்போ ஒரு வாணலி எடுத்து அதுல எண்ணெய் ஊத்தி மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து லேசா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தயாரா வைத்திருக்கிற கருவேப்பிலையை சேர்த்து எண்ணெயில நல்ல மொறு மொறுன்னு வரும் வரை வதக்கணும். இதை எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நன்றாக அரைச்சு வைத்துக்கோங்க. இப்போ இந்த தொக்கு செய்ய தேவையான இன்னொரு சில பொருட்களை பார்க்கலாம். கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டு தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய தக்காளி, 2 சின்ன தக்காளி எடுத்துக்கிட்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு தனியா எடுத்துக்கோங்க. முன்னாடியே நறுக்கி வச்ச சின்ன வெங்காயமும் ரெடியா இருக்கு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு வாணலி வச்சுக்கிட்டு அதுல நல்ல அளவு எண்ணெய் ஊத்துங்க. தொக்கு மாதிரி பண்ண போறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தாதான் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து சேர்த்து தாளிக்கணும். அதோட சேர்த்து கொஞ்சமா வெந்தயமும் போடுங்க. இவையெல்லாம் நல்லா தாளிச்சதும் கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா எண்ணெயில பொன்னிறமா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் அதை நல்லா எண்ணெயில வதக்கணும். தக்காளி நன்றாக மசிந்து தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்க, இப்போ தக்காளி ரொம்ப நல்லா வதங்கி தொக்கு மாதிரி ரெடி ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சு வச்சிருக்கிற மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு கலவையை எடுத்துக்கிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி வதக்கணும். மிக்ஸி ஜார்ல இருந்ததை கொஞ்சம் தண்ணி ஊத்தி கழுவி அதையும் இதுல சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல கொதி வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள் சுமார் 3 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கணும். மசாலா எல்லாம் எண்ணெயில நல்லா கலந்து வந்ததும் ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. இது அப்படியே சுமார் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்போதான் எல்லா சுவையும் நன்றாக கலந்து வரும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம கரைத்து வச்சிருக்கிற புளியை இதுல சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் வாணலிய மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ திறந்து கிளறிக்கிட்டே இருங்க. 5 முதல் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை கிளறினா போதும். நாம ஊத்தி இருக்கிற தண்ணி முழுக்க சுண்டி தொக்கு மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்க, இப்போ எப்படி நல்லா கெட்டியாகி தொக்கு மாதிரி வந்திருக்குன்னு. பார்க்கும்போதே ரொம்ப சுவையாக இருக்குன்னு தெரியும். இந்த நேரத்துல டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு, புளி, காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் அளவா போட்டதுனால எனக்கு சரியாகவே வந்திருக்கு. இது ஒரு சின்ன டிபன் பாக்ஸ் நிறைய அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பரா கெட்டியாகி இருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு வந்தாதான் தொக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் சுண்ட வச்சா சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லா செட் ஆகும். அழகான சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொக்கு பாருங்கள், வாவ், நாவலை எச்சு ஓரளவுக்கு செம்ம டேஸ்ட்டான தொக்குங்க. சாப்பிட்டு பார்த்தங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. நான் ஒரு சின்ன டிபன் பாக்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதே போல் அடுத்தது என்ன சமையல் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கருவேப்பிலை தொக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கூட கெட்டியாக வேணும்னா நல்லா சுண்ட வச்சுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.